ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மாப்பிள்ளை சம்பா அரிசியில் இட்லி தோசை மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோன்னு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதும் பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 கிளாஸ் மாப்பிள்ளை சம்பா அரிசி, அரை கிளாஸ் இட்லி அரிசி, இன்னொரு பாத்திரத்தில் 3/4 கிளாஸ் உளுந்து, 5-6 வெந்தயம் எடுத்து 3 தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 8 hours தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். மாப்பிள்ளை சம்பா அரிசியோட பெனிஃபிட்ஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள், யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு உளுந்து அரைச்சிக்கலாம். உளுந்தை கிரைண்டரில் போட்டு நல்லா பொங்கி வர்ற அளவுக்கு ஆட்டி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அரிசியை போட்டு தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டாக ஆட்டி எடுத்துக்கோங்க. ரெண்டுமே ஆட்டினதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி வச்சு மூடி வச்சுருங்க. 6 hours எவ்வளோ நல்லா பொங்கி வந்திருக்குதுன்னு பாருங்கள். மாவு அவ்வளோ சாஃப்டாக பார்க்கவே சூப்பராக இருக்குது. இதில் இட்லி தோசை ரெண்டுமே நல்லாயிருக்கும். நான் தோசை ஊற்றுறேன், செம கிறிஸ்பியாக வருது. கல் தோசை மாதிரியும் ட்ரை பண்ணலாம். இதுக்கு ஒரு கார சட்னி வச்சுட்டா போதும், வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி, டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி. இந்த மாதிரி ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ்க்கு நம்மளுடைய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.